இன்று 2 முக்கியமான செய்தியை பற்றி தான் பேச போறோம். இந்த வகையில் எனது முதலாவது செய்தியை நீங்க பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது யமன் ஹூதிகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. இது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் ஆங்காங்கே நீங்க கேட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்ல போறது என்ன சொன்னா, நேரடியாக யமன் அன்சாருல்லா இயக்கத்துடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரி இது சம்பந்தமாக நேரடியாக அவர் ஊடகத்துக்கு வழங்கிய அரபு மொழியிலான பேட்டியுடைய உங்களுக்கு புரியும் வகையிலான தமிழ் மொழிபெயர்ப்பு. அதை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, நாங்க ஏன் இந்த தாக்குதலை நடத்தினோம், அந்த தாக்குதல் எப்படிப்பட்டது, அந்த தாக்குதல் எந்த இடங்களுக்கு நாங்க செஞ்சோம், எந்த வகையான ஆயுதங்களை பயன்படுத்தினோம், இதுக்கு பிறகு எங்களுடைய நிலைப்பாடு நடவடிக்கை எப்படி போகுது அப்படின்னு சொல்லி யமன் ஹூதிகளே அவங்களோட வாயால என்ன சொல்றாங்கன்னு சொல்லி நேரடியாக அவங்க பேசுறது உங்களுக்கு மொழிபெயர்க்கிறேன். அந்த காணொலிக்கு நீங்க முழுமையாக கேளுங்க. அது போல இன்னொரு செய்தி இது, அதுதான் இன்றைய 2வது செய்தி. இஸ்ரேல் அமெரிக்கா ஊடகங்கள்லாம் இன்றைக்கு வாயில சீனி போட்ட மாதிரி இந்த செய்தி போச்சுது. அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோக் கலனுக்கு எதிராக ஐசிசி பிடியாணை பிறப்பிச்சுக்குது. இந்த பிடியாணை பிறப்பிப்பதற்கு யார் வழக்கு தொடுத்தாரோ, அதாவது இஸ்ரேல் மிகப்பெரிய மனிதாபிமான மீறல் செய்து உடனடியாக பிடியாணை பிறப்பிங்க அப்படின்னு சொல்லி ஐசிசியில போய் வழக்க பதிவு செய்தாரே, அவர் இன்று ஒரு பாலியல் குற்றவாளி என்று சொல்லி அதே ஐசிசி இன்று அறிவித்த செய்தி உலகத்தில் முக்கிய இடம் பெற்றிருக்கிறது. அதுவும் யார் இந்த வழக்கு தாக்கல் செய்த நபர் யாரு, இந்த குற்றம் இன்று அறிவிக்கப்பட்ட நபர் யாரு, ஒரு இஸ்லாமியர். இது இந்த இஸ்ரேலிய ஆதரவாளர்களுக்கு வாயில சீனி போட்ட மாதிரி இருக்கும். இது சம்பந்தமான உண்மையா என்ன நடந்தது அப்படிங்கறது துல்லியமாக ஆய்வு செய்து கிடைக்கப்பட்ட தகவல்களை கொண்டு வந்தீங்கன்னா, ஆகவே செய்திகளை நீங்க தவறாம முழுசா பாருங்க. உங்களுக்கு பிடித்திருந்தா எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடித்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கேட்டு முழுமையான செய்திகளுக்கு நுழைவோம். 10 வருடங்களுக்கு பிறகு ஹூதிகளை ஏற்றி கொண்டு வந்த ஈரானுடைய பெசஞ்சர்ஸ் விமானத்தை நோக்கி சவுதி அரேபியா மற்றும் அதிகாரப்பூர்வமான யமன் நாடு என்று சொல்லக்கூடிய யமன் அரசாங்கம் ஹூதிகளுடைய விமான நிலையத்தை நோக்கி தாக்கி அந்த விமானத்தை தரையிறங்க விடாது தடுத்தார்கள். ஆனா வருகை தந்த விமானம் குறித்த விமான நிலையத்தில் இறங்காது யமன்ல இருக்கிற வேறொரு விமான நிலையத்தில் இறங்கி தன்னை காப்பாற்றிக் கொண்டது. அதுக்குள்ள பெருந்தொகை ஹூதிகள் இருந்தாங்க. இவர்கள் அநேகமாக ஈரானுடைய கொமைனி அவர்களுடைய இறுதி சடங்குக்கு சென்று வந்தவர்கள் என்று தான் கூறப்படுகிறது. எது எப்படியோ இந்த சவுதி அரேபியாவும் அரசாங்கம் சொல்ற சவுதி சார்பான படையும் ஹூதிகளுடைய முக்கியஸ்தர்கள் அதுவும் நீண்ட நாளைக்கு பிறகு யமனை நோக்கி அதுவும் ஈரானுடைய விமானம் இறங்கும் போது இந்த 2 நாடுகளும் ஹூதிகள் இருக்கிற பிரதேசத்தை தாக்குனது ஹூதிகளுக்கு கடுமையான ஆத்திரம். ஹூதிகள் சொல்லிக் கொண்டே இருந்தாங்க, நாங்க இதுக்கு பழி வாங்குவோம் என்று சொல்லி. அதற்கு பிறகுதான் ஹூதிகள் கடல் முற்றுகை செஞ்சு வச்சிருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கு எந்த கப்பலும் போகக்கூடாது, எந்த கப்பலும் வரக்கூடாது, அவர்களுக்கு கடல் மார்க்கமான பொருளாதாரத்தை நாங்க மூடி வச்சுக்கிறோம் சொல்லி ஹூதிகள் செங்கடல் பாபல் மந்தத்தை மூடி வச்சிருக்காங்க. மறுபக்கத்தில் ஹோர்மோஸை ஈரான் மூடி வச்சுக்குது. அவை இப்ப சவுதி அரேபியாவுக்கு கடல் மார்க்கமாக வெளியேறுவதற்கு சிரமமாக உள்ளது. எனவே சுயஸ் கால்வாயினால் வரும்போது ஜித்தாவுக்கு சற்று மேலே இருக்கிற என்பு என்கிற துறைமுகத்துக்கு தான் சவுதி அரேபியாவுக்கு தேவையான சாமான்கள், அதாவது கடல் மார்க்கமான பொருட்கள் வருகிறது. இதுபோல சவுதி அரேபியா தன்னுடைய பொருளாதாரத்தை மேற்கொள்வதற்காக எரிபொருள்களை கப்பல்களுக்கு நிரப்பி விற்கின்றார்கள். இப்படி பொருளாதாரம் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஹூதிகள் சொல்லியிருந்தாங்க, செங்கடல் பகுதியில் இருக்கிற என்பு துறைமுகத்தையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரும் சவுதி அரேபியாட்ட போய் இதற்கு பிறகு பெட்ரோல் வாங்க வேண்டாம், எரிபொருள் வாங்க வேண்டாம் என்று அறிவித்தார்கள். சவுதி அரேபியாவோடு தொடர்புபட்ட எந்த கப்பலும் இந்த செங்கடல் வழியாக பாபல் மந்தம் வழியாக செல்லக்கூடாது சொல்லி ஹூதிகள் தடை விதிச்சுக்கிறாங்க. இந்த வகையில் இன்று ஹூதிகள் சொன்னது போல சவுதி அரேபியாவில் தற்போது இந்த மிச்ச மீதிப்பட்டு கடைசாக ஒரு வழி, அதாவது தெளிவாக சொன்னா சவுதி அரேபியாவோட கடல் மார்க்க ரீதியான பொருளாதார நடவடிக்கைகளுக்கான இறுதி வழி அந்த என்பு துறைமுகம் இன்று ஹூதிகளால் தாக்கப்பட்டது. இது மாத்திரமில்லாம சவுதி அரேபியாவோட மிக முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு, எண்ணெய் எடுக்கும் இடமான அரம்கோவும் கடுமையாக இந்த ஹூதிகளால் தாக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் இந்த தாக்குதல் இது சம்பந்தமான விவரங்களை ஹூதிகளே நேரடியாக பேசியிருக்கிறார்கள். ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரி அவர்கள் பேசியதை உங்களுக்கு புரியக்கூடிய அளவு நான் மொழிபெயர்க்கிறேன். செய்தி நோக்கத்துக்காக அவர் பேசியது அப்படி முடியுமான அளவு அவர் பேசுற மாதிரி மொழிபெயர்த்து சொல்கின்றேன். சாதிருன் அனில் குவாத்தில் முஸல்லஹாத்தில் யமனியா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் قال تعالى ذلك ومن عاقب بمثل ما عوقب به ثم بغي عليه لينصرنه الله إن الله لعفو غفور صدق الله العظيم. அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அல் குர்ஆனில் சொல்லப்பட்டது, யார் மீது அநீதி இழைக்கப்பட்டதோ அதற்கு இணையாக அவர் பழிவாங்கினால் அதற்கு பிறகு அவர் மீது மீண்டும் அநீதி இழைக்கப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனும் கருணை மிக்கவனும் ஆவான். அல்லாஹ் மிக உண்மையானவன் என்று யஹ்யா சாரி தனது உரையை ஆரம்பிக்கின்றார். அதற்கு பிறகு அவர் சொல்றார், இந்த சவுதி அரேபியா எதிரி நாடு தொடர்ந்து இந்த யமன் மக்கள் மீது முற்றுகை விடுத்து வருகிறது. இந்த யமனின் இறை
இறையாண்மையை மீறி புதிய குற்றத்தை செய்தது. அதாவது நேற்றைய இரவு இந்த எதிரி சவுதி எங்களுடைய ஹுதைதா நகரம், துறைமுகம் மற்றும் கமரான் தீவு ஆகியவற்றின் மீது பலவிதமான தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலினால் பெரும் சேதமும் மன உளைச்சலும் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஆனால் யமனுடைய வான்வெளி பாதுகாப்பு படைகள் இந்த சவுதி எதிரியுடைய விமானங்கள் நமது நாட்டின் வான்வெளியை மீறிய போது அவற்றுடன் மோதி மக்கள் மீது அவர்களால் தாக்குதல் நடத்த முடியாத அளவு எமது வான்வெளி பாதுகாப்பு வீரர்கள் கடமையை செய்து முடித்தார்கள். எனவே இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யமன் ஆயுதப்படைகள் சவுதி அரேபியாவுடைய முக்கிய 2 இடங்கள் மீது ராணுவ நடவடிக்கையை செய்து முடித்தார்கள். அவற்றில் முதலாவது சவுதி அரேபியாவில் ஜீசான் நகரில் உள்ள அரம்கோ என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான முக்கிய இலக்குகள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் மூலம் எமது படைகள் தாக்கினார்கள். அடுத்தது இரண்டாவது நடவடிக்கையாக செங்கடல் கரையோரத்தில் உள்ள என்பு நகரத்தில் அமைந்துள்ள அரம்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான இலக்குகள் மீதும் நமது ராணுவத்தினர் வெற்றிகரமாக தாக்குதல் மேற்கொண்டனர். இவை இரண்டும் சவுதி அரேபியாவுடைய எரிபொருள் வளம் என்பது யாவரும் அறிவர். முதலாவது ஜீசான் நகர தாக்குதல் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கினோம். இரண்டாவது என்பு மீதான தாக்குதல் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் மூலமும் மற்றும் ட்ரோன்களை கொண்டும் அந்த இடத்தை தாக்கினோம். இறைவனின் உதவியால் அந்த 2 நடவடிக்கையும் வெற்றிகரமாக முடிந்தது, துல்லியமாகவும் நேரடியாகவும் அமைந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல இல்ல, யார் சொல்றது? இந்த ஹூதி அமைப்புடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரி குறிப்பிடுகிறார். மேலும் அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். இந்த சவுதி எதிரியுடைய விமான தாக்குதல் யமன் மக்கள் மீது தொடர்ந்து முற்றுகை விதிக்கவும் இந்த ஹூதிகள் யமன் நாட்டுடைய அதிகாரத்தை மீறுவதற்கு இந்த சவுதி பிடிவாதமாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை எந்த வகையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நமது சுதந்திரமான நம்பிக்கை கொண்டு போராடுவோம். மக்களும் முழு வலிமையுடனும் உறுதியுடனும் இதற்கு எதிர்த்து நிற்பார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் யஹ்யா சாரி குறிப்பிடும் போது, நாங்கள் யமன் ஆயுதப்படைகள் அல்லாஹுவின் மீது பூரண நம்பிக்கை வைத்து நமது நாட்டையும் நமது உண்மை மக்களையும் காப்பாற்றுவதற்கான கடமையை செய்வதற்கு உறுதி பூண்டுள்ளோம். இந்த குற்றவாளி எதிரியான சவுதி அரேபியா நம்மிடமிருந்து அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பையும் நம்மிடமிருந்து போரை மட்டுமே அவர்கள் எதிர்பார்க்கலாம். நாங்கள் உண்மையான இடத்தில் நின்று போரிடுகிறோம். அவர்கள் பொய்யான இடத்தில் இருக்கின்றார்கள். நிச்சயமாக பொய் ஒரு நாள் அழிந்து போய்விடும். இந்த சவுதி எதிரிக்கு எதிராக எங்களது கடல் முற்றுகை தொடர்கிறது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த முற்றுகை அவர்களுடைய அநியாயமான தாக்குதலுக்கும் கடந்த 12 வருடங்களாக அவர்கள் எமக்கு விதித்துள்ள முற்றுகைக்கும் பதிலடியாகும். அடுத்த சில மணி நேரங்களிலும் வரும் நாட்களிலும் நிலைமை எவ்வாறு மாறப்போகிறது என்பதை பொறுத்து நாங்கள் எமது நடவடிக்கைகளை விரிவாக்கவும் மேலும் சண்டையை அதிகரிக்கவும் நாங்கள் பயப்பட மாட்டோம், தயங்கவும் மாட்டோம். இப்போதைய நடவடிக்கைகள் முற்றுகைக்கு முற்றுகை, தாக்குதலுக்கு தாக்குதல் என்ற கொள்கையின் அடிப்படையிலேயே முதல் கட்டமாக எமது நடவடிக்கை அமைந்துள்ளது. எனவே அல்லாஹுவே போதுமானவன் என யஹ்யா சாரி தனது இன்றைய உரையில் நாங்க ஏன் சவுதி அரேபியாவை தாக்கினோம், அது எப்படிப்பட்ட தாக்குதல், இதுக்கு பிறகு இந்த சவுதிக்கு அடுத்த நடவடிக்கையை நாங்க எந்த சந்தர்ப்பத்தில் எடுப்போம் அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த பேச்சிலிருந்து நீங்க கேட்டிருப்பீங்க. இதுதான் இன்று யமன் சவுதி அரேபியாவுக்கு இடையில் நடந்த சம்பவத்துடைய பின்னணியும் உண்மையும். இந்த செய்தி இன்று அதிகமாக இன்று ஊடகங்கள்ல சர்வதேச ரீதியில பேசப்பட்ட முக்கியமான தகவலாக உள்ளது. இந்த தகவல் இஸ்லாமியர்களுக்கு கவலை அளித்தது. ஆனா இப்ப நான் சொல்ல போற தகவலை நீங்க நல்லா உன்னிப்பாக அவதானிங்க. இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு சொல்லி நீங்களே முடிவு செய்யுங்க. சரி, விஷயம் என்னென்னு சொன்னால், கரீம் அகமது கான் என்பவர் இன்று ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்டார். என்னத்துக்கு பேசப்பட்டார் தெரியுமா? இந்த கரீம் அகமது கான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடைய ICC உடைய ஒரு தலைமை பிரதான வழக்கறிஞர். அது மாத்திரம் இல்லாம 2024 ஆண்டு நவம்பர் மாசம் 21ஆம் தேதி ICC-ஆல ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்படுது. அதாவது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவையும் அன்றிருந்த இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரான யோக் கலனையும் கைது செய்ய சொல்லி ICC பிடியாணை பிறப்பிக்குது. இந்த பிடியாணை பிறப்பிப்பதற்கு காரணம் இஸ்ரேல் காசா மீது செய்த அடாவடித்தனங்களும் அட்டூழியங்களும். அதனால் 2024ஆம் ஆண்டு மே மாசம் 20ஆம் தேதி ICC உடைய இந்த தலைமை வழக்கறிஞர் என்ன செய்யறாரு, இஸ்ரேல் பிரதமருக்கும் இந்த யோக் கலன் அதாவது பாதுகாப்பு அமைச்சருக்கும் எதிராக வழக்கு தாக்குதல் செய்து இவர்களுக்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்கிறாரு. விண்ணப்பிக்கப்பட்ட விஷயம் முழு விசாரணைக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி ICC முடிவு கொடுக்குது. இந்த இஸ்ரேல் இருக்கிற 2 பேரையும் பிரதமரையும் பாதுகாப்பு அமைச்சரையும் கைது செய்யுங்க என்று சொல்லி ICC பிடியாணை பிறப்பிக்குது. அதுக்கடையில் இஸ்ரேல் பல்வேறு அதிகார வரம்பு சம்பந்தமான பல்வேறு ஆவணங்களையும் ஆட்சேபனைகளையும் முன்வைச்சாலும் ICC அவற்றையெல்லாம் ஆராய்ந்து நிராகரித்து விட்டு கைது செய்ய சொல்லி பிடியாணை பிறப்பிக்குது. இந்த வகையில் இந்த பிடியாணை பிறப்பித்தது பெஞ்சமின் நெத்தனியாகுக்கு உலகத்தில் மிகப்பெரிய தலையீடு, இன்று வரையும் தலையீடு தான். அவருக்கு சில நாடுகளுக்கு போக முடியாது. இந்த விஷயம்
விஷயத்தை ஐசிசிக்கு கொண்டு வந்து விண்ணப்பித்தவர் தான் இந்த பிரித்தானியா நாட்டின் குடிமகனான ஒரு இஸ்லாமியரான நெதர்லாந்து நாட்டில் காணப்படக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், அதாவது ஐசிசியில வேலை செய்யக்கூடிய வழக்கறிஞர் கரீம் அகமது கான். சரி, இந்த கரீம் அகமது கான் இன்று ஏன் பேசப்பட்டார்னு சொன்னா, இன்று இந்த கரீம் அகமது கானை ஐசிசி, அதாவது சர்வதேச இந்த குற்றவியல் நீதிமன்றம் பதவியிலிருந்து அவரை தூக்கி வெளியே போங்கன்னு சொல்லிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டா, இவர் பாலியல் நடவடிக்கையோடு தொடர்பு பட்டிருக்கிறார், பாலியல் நடத்தை மீறல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் என்ற செய்தி அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பா, அரபிய நாடுகளில் எல்லாம் இந்த செய்தி ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் இன்று வைரலாக காணப்பட்டது. இவர் சாதாரண பதவியில் இருந்தவர் இல்ல, ஐசிசி உடைய தலைமை வழக்கறிஞர் இவர். ஆகவே இவரை சும்மா பதவி நீக்க முடியாது, அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலான சட்டங்கள் உள்ளது. ஆகவே இவரை பதவி நீக்கிறேன்னு சொன்னா இந்த ஐசிசியில பதிஞ்ச அனைத்து உலக நாடுகளுடைய பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு இவருடைய குற்றச்சாட்டை சொல்லி வாக்கெடுப்புகள் நிகழ்த்தி அதன் பிறகுதான் இவர் பதவி நீக்கப்பட வேண்டும். அதற்கு முன்னதாக இவருடைய சகல ஆவணங்களும், இமெயில், வாட்ஸ்அப், ஏனைய தொடர்புகள் அனைத்தும் பரிசோதிக்கப்பட்டு அதற்கு பிறகு சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டாலே சர்வதேச வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அந்த வாக்கெடுப்பின் தீர்ப்பு அடிப்படையில் முடிவுகள் மேற்கொள்ளப்படும். அந்த வகையிலே இவருக்கு விசாரணை நடந்துச்சுதா? ஐசிசியில சர்வதேச அங்கத்துவ நாடுகளுடைய உறுப்பினர்களை கூப்பிட்டு வாக்கெடுப்புகள் நடத்தப்பட்டதான் கேட்டா, ஆம், எல்லாமே நடத்தப்பட்டது. விசாரணை நடத்தப்பட்டது, வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டது. அது பற்றி சொல்கிறேன். அதற்கு முன்னர் இவர் மீது யார் குற்றம் சாட்டியது அப்படின்னு பார்த்தா, இவருடைய வேலை செய்த கூட இருந்த ஒரு பெண், அதாவது அவளும் வழக்கறிஞர், அதாவது ஜூனியர் லோயர், இவருக்கு பெண் உதவி அதிகாரியாக பணியாற்றியவள். இந்த உதவி அதிகாரியான பெண் தான் அகமது கரீம் கானுக்கு எதிராக சட்டபூர்வமாக 2024 அக்டோபர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையுடைய கண்காணிப்பு குழு மற்றும் ஐசிசியின் உள்நாட்டு அலுவலர்கள் அமைப்பிடமும் இந்த கரீம் அகமது எனக்கு பாலியல் டார்ச்சர் செய்தார் என்று சொல்லி புகார் அளிக்கின்றாள். எப்போது புகார் அளிக்கின்றாள்? இஸ்ரேல் சம்பந்தமாக அதே வருடம் மே மாதம் இந்த மூத்த வழக்கறிஞர் கரீம் அகமது கான் ஐசிசியில வழக்கு தாக்கல் செய்கிறார். இந்த வகையில் அந்த வழக்கு தாக்கல் தொடர்ந்து நடைபெற்று இஸ்ரேலுடைய அனைத்து விவரங்களையும் ஆராய்ந்து அதே ஆண்டு, அதாவது 2024 ஆண்டு நவம்பர் 21 தேதி பிடியாணை பிறப்பிப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும், ஆவண ரீதியான எல்லா நடவடிக்கைகளும் நவம்பருக்கு முன்னைய மாதமான அக்டோபர் வேகமான செயற்பாடுகள் ஐசிசியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இவருடைய, அதாவது அகமது கானுடைய ஜூனியர் லோயர் அந்த பெண் அகமது கான் எனக்கு எதிராக பாலியல் ரீதியான தொல்லை 2023 ஆண்டிலிருந்து செய்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டை, முறைப்பாட்டை பதிவிடுகிறார். இந்த அடிப்படையில் இவருடைய முறைப்பாடை கட்டாயம் ஐசிசி விசாரிக்க வேண்டும். இருந்தாலும் ஐசிசி இஸ்ரேல் மீதான சகல விஷயங்களை முடித்துவிட்டு அடுத்த நவம்பர் மாதம் இஸ்ரேல் காசாவில் மனிதாபிமான மீறல் செய்துள்ளது என்று சொல்லி அந்த 2024 நவம்பர் 21 தேதி கெலனுக்கும் நெத்தனியாஹுக்கும் எதிராக பிடியாணை பிறப்பிக்கிறது. அந்த பிடியாணை இன்று வரையும் இருக்கிறது. அந்த பிடியாணையில எந்த ஒரு பின்னடைவோ வாபஸோ அது பிழை என்றோ இதுவரை ஐசிசி கூறையில அந்த பிடியாணை இன்று வரையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வேண்டுமே. இந்த வகையில இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஐசிசியுடைய கண்காணிப்பு அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையுடைய விசாரணை அமைப்புகள் கரீம் அகமது கானுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரித்து வந்தார்களாம். இந்த வகையிலே காட்சிகள், ஆவணங்கள், மின்னஞ்சல்கள், தொடர்புடைய ஆவணங்கள் எல்லாம் பரிசோதிக்கப்பட்டது. ஆனால் அவையெல்லாம் இவர் குற்றமானவர் என்று 100% இன்று வரையும் ஆதாரப்பூர்வமாக இல்லை என்று குறிப்பிடப்படுகிறது. மூத்த சட்டத்தரணியான கரீம் அகமது கான் இந்த குற்றம் சுமத்தப்பட்ட போதும், அது விசாரணையில் இருந்த காலத்திலும், விசாரணை முடிந்து இந்த பெண் சுமத்திய குற்றத்தை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் போதுமாக இல்லாத காலத்திலும் நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை, இது சோடிக்கப்பட்டுள்ளது என்று அவர் அடித்து பேசுகிறார். ஆனால் ஐசிசி உடைய உயர்மட்டம் என்ன செய்து என்று சொன்னா, பரிசோதிக்கப்பட்ட ஆவணங்களிலிருந்து குற்றம் 100% நிரூபிக்கப்பட்டதா என்று கேட்டா, கிடைக்கிற தகவலின் அடிப்படையில் 100% நிரூபிக்கப்படவே இல்லை என்று குறிப்பிடுகிறது. ஆனா அவங்களோட சட்டப்படி இப்படி சர்ச்சைக்குள்ளான ஒரு அதிகாரியை தொடர்ந்து வைத்துக் கொள்றதா இல்லையா என்று சொல்லி அனைத்து அங்கத்துவ நாடுகளையும் ஒன்று கூட்டி வாக்கெடுப்பு செய்ய வேண்டுமாம். அந்த வகையிலே இந்த ஐசிசி உடைய சர்வதேச அங்கத்துவம் பெற்ற அனைத்து நாடுகளையும் ஒன்று கூட்டி இந்த கரீம் அகமது கானுக்கு எதிராக வாக்கெடுப்பு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வகையிலே சர்வதேசத்தில் உலகத்தில் 125 உறுப்பு நாடுகள் ஐசிசியில அங்கத்துவமாக உள்ளது. இந்த வகையிலே சர்ச்சைக்குள்ளான இந்த கரீம் அகமது கானை இந்த பதவியில் அவரை வைத்துக் கொள்வதா இல்லையா என்ற வாக்கெடுப்பை 2026 ஜூலை, அதாவது நேற்று 24 தேதி ஐசிசி வாக்கெடுப்பு செய்துள்ளது. இந்த 125 உறுப்பு நாடுகளில 82 நாடுகள் அவரை பதவியிலிருந்து தூக்குங்க, நீக்குங்க என்று சொல்லி வாக்களித்துள்ளார்கள். இதன் அடிப்படையில் மூத்த வழக்கறிஞர் கரீம் அகமது கான் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற தகவல் இன்று உலகத்தில் பிரபலமாக வெளியாகியுள்ளது. இந்த வகையில் கரீம் அகமது கான் இப்போதும் சொல்றார், எனக்கு எதிராக செய்யப்பட்ட விஷயத்துக்கு நான் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க
எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கையை நான் எடுப்பேன், நான் ஒரு நிரபராதி என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த விஷயங்களை பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வாயில சீனி போட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த தகவலை நல்லா ஊண்டி மறுபடியும் கேட்டு பாருங்க, இது ஒரு சதியா இருக்குமா அல்லது உண்மையா இருக்குமா என்று சொல்லி விரும்பியவர்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த நல்ல தகவலோடு மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய செய்தி அறிக்கை.